ஒரு புதிய தொடக்கம் நல்ல செய்தியோட வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிகாஸ் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு பிக்கப் ஆயில் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இடையில வந்துட்டு பிக்கப் ஆயில் ஆப்ஷன்ஸ் நான் கொண்டு வருவேன். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு மெசேஜஸ் வந்துட்டு புரியும், கனெக்ட் ஆகும். அண்ட் இந்த புதிய தொடக்கத்தோட நான் இன்னொரு குட் நியூஸையும் சொல்ல விரும்புகிறேன். ஸோ நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் சேனலுமே வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிலீஷ்லேயும் வந்துட்டு வீடியோஸ் பார்க்கணும், டேரோட் ரீடிங் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு தாராளமாக பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் இங்கிலீஷ் சேனலுடைய லிங்க் ஆல்சோ வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரீடிங்கும் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்துட்டு ரீடிங் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக வந்துட்டு அந்த சேனலை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுலேயும் டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ பார்ப்போம். ஒரு புதிய தொடக்கம் உங்கள் வாழ்க்கையில் எங்கேருந்து வருது, எந்த விஷயத்தில் வருது. சி, இது ரெண்டுமே அழகாக சொல்லிட்டாங்களே. லுக் அட் திஸ் பியூட்டிஃபுல் எனர்ஜி. சி, ஃபைனலி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பிரேக் ஆச்சோ, நிறைய வந்துட்டு லைஃப்பில் இழந்திருப்பீங்க இல்லையா, நிறைய பார்த்தாச்சு, நிறைய இழப்புகளை பார்த்தாச்சு. அது எல்லாமே வந்துட்டு இந்த டவர் கார்டு மாதிரி தான். உங்கள் லைஃபே வந்துட்டு அந்த ஒரு நீங்கள் நிறைய ஆசைகளை வந்துட்டு வளர்த்து வச்சுருப்பீங்க. அந்த ஆசைகள் வந்துட்டு நிறைவேறாமல் இருந்திருக்கும். நிறைய உறவுகளில் நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு டிஸ்ட்ராய் ஆகி இருந்திருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு டைம். ஓகேங்களா? ஸோ இது டெஃபினட்டாக ஒரு புதிய தொடக்கம் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனால் இந்த புதிய தொடக்கம்ங்கிறது வந்து எதில் இருந்து ஆரம்பிக்கும்? ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு சைடு வந்துட்டு உங்களுக்கான நியூ பிகினிங்கிறத ஆரம்பிச்சிடும். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு யார் தடையாக இருக்கா? உங்களோட லைஃப்பில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு நபர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா லக்கையுமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த லக்குன்னு பார்க்குறப்போ வந்துட்டு நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு அந்த லக்கு வந்துட்டு உங்களை விட்டு போகுது. பிகாஸ் வந்து அதை அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த நபர் தான் இந்த ரீசன், இவங்களால தான் என் லைஃப்பில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்துட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு உறுதியாக வந்துட்டு வரும். ஓகேங்களா? அந்த நபர் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்துட்டு உங்களோட இந்த புது தொடக்கத்துக்கு வந்துட்டு ஒரு பேஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இது டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆனாலும் கூட இது ஒரு நல்ல செய்தின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் எங்கே பிரச்சனை நடக்குதுங்கிறத ஃபைனலாக கண்டுபிடிச்சிடுவீங்க. ஸோ அது உங்களுக்கு தெரிய வர்றப்போ தானே அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு டைம் தான் இது. ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு டைம் வந்துட்டு வருது. ஸோ ஒரு நபரோ ஒரு பர்சனோட விஷயத்திலிருந்து, அந்த நெகட்டிவிட்டியிலிருந்து விலகி வந்து உங்களுக்கான ஒரு நியூ லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ இந்த நியூ ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை மீட் பண்ணலாம், நிறைய லக்குகள் ஆல்சோ வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காமனாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மெசேஜாக சொல்லியிருக்கிறேன். அண்ட் ஒருத்தருங்களுக்கும் வந்துட்டு என்ன மாதிரி தனித்தனியாக வருதா என்னங்கிறத பார்க்கணுன்னா பிக்கப் ஆயில்குள்ளார வந்து நம்ம போயிடலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட், நான் வந்து 3 பைல் வந்துட்டு இப்போ கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில், ஆரஞ்சு கலர் கேண்டில் நான் வைக்கிறேன். செகண்ட் வந்துட்டு வெயிட், ஓகே, இந்த பிளெஸ்ஸிங்ஸ்க்கான ஒரு மெசேஜ், பிளெஸ்ஸிங்ஸ், ஆசிர்வாதம். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்மைலி. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ குயிக்காக சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, எஸ். பைல் நம்பர் 1. ஸோ உங்களோட லைஃப்பில் வந்துட்டு என்ன ஒரு புதிய தொடக்கம் அப்படிங்கிறது வருது பார்க்கலாம். ஸோ இந்த ஆரஞ்சு கேண்டில் சூஸ் பண்ணவங்களுக்கு இப்போ வந்துட்டு நம்ம ரீடிங்குள்ளார போகலாம். எந்த ஒரு விஷயத்தில் புது தொடக்கம் வருது, என்ன ஒரு நல்ல செய்தி, ஸோ பார்த்துடலாம்.
சரி, பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு பிகினிங்கே டிவைன் ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அதாவது சொல்லுவோம்ல, இனிமேல் தாண்டா ஆரம்பமே அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பைல் நம்பர் 1க்கே. ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்துட்டு நிறைய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குங்க. அது வந்து உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரியே இருக்கும். அண்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா வந்து ஒரு ரொம்ப வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நபர் இல்லையா நீங்க? ஓகே, ஸோ ஒரு பிட் டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. எனிவே, ஸோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணக்கூடிய நபர், அதுக்கான ரிசல்ட்டுன்னு ஒன்று பார்க்கணும்ல. எஸ், இந்த டைம்ல வந்துட்டு அதுக்கான வெரி குட் ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் டிவைனே வந்துட்டு நத்திங் இஸ் yet செட் இன் ஸ்டோன். உங்க லைஃப்ல வந்துட்டு நிறைய ஒரு இம்பேலன்சஸ் இருக்குல்ல, நிறைய விஷயங்கள்ல. த ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறது பீஸ்ஃபுல்னஸ். அதாவது உங்கள் லைஃப் வந்துட்டு இந்த மாதிரி தான், அலை மாதிரி தான், ஒரே போராட்டங்களாக இருந்திருக்கும். எப்படி வந்துட்டு இதில் இருந்து நான் மீண்டு வருவேன், எப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல மனசும் சரி உங்களோட வாழ்க்கையும் சரி இந்த மாதிரி அலைகள் மாதிரி தான் போராட்டங்களோடயே இருந்திருக்கும். இங்கே எங்கேயும் பேலன்ஸ் பண்ணுறதுலே வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் கொடுத்துருந்தாலும் இந்த விஷயம் விலகுது. எதை நீங்கள் ரொம்ப ஓவராக சமாளிச்சுட்டு எல்லாத்துக்கும் டாலரேட் பண்ணீங்களோ அந்த விஷயம் வந்துட்டு இந்த டைமில் விலகுது. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். ஸோ உங்களுக்கான ஒரு கஷ்டகாலம் வந்துட்டு எண்டுக்கு வருது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சொல்கிறாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் கிவ் அப் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா கிவ் அப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக கிவ் அப் பண்ணாதீங்க. லுக் அட் திஸ் ஃபைனான்ஷியல் திங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 1 உங்களோட கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் எல்லாத்தையும் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? எதை பற்றியும் பயப்படாதீங்க, யாரை பற்றியும் பயப்படாதீங்க. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் ஃபைனான்ஷியல் விஷயங்கள் வந்துட்டு நிறைய வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஒரு காரோ இல்லை ஒரு வீடு, லேண்டு, ஜுவல், இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளார வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இல்லைனா பர்ச்சேஸும் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் பர்ச்சேஸ் மாதிரி பண்ணக்கூடிய அளவுக்கு சோர்ஸ் வரும். ஓகேங்களா? ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த டைம்ல வந்து துணிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு அந்த மணி சோர்ஸ் வரும். ஒரு சில பேர் வந்துட்டு அந்த வாங்கறதுக்காக வந்துட்டு சேவிங்ஸ் வந்து சேர்த்து வச்சுட்டே வந்துட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த டைம் வந்து கம்ப்ளீட்லி வந்துட்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபைனான்சஸ் ரிலேட்டடான ஒரு புது தொடக்கம் அப்படிங்கிறது இருக்கு. எந்தெந்த இடத்துல பிளாக்கேஜஸ் இருந்துச்சோ அது வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்க ஒரு உங்க வீட்டுக்கு வந்து வெல்கம் பண்ண போறீங்க, வீட்டுக்கோ இல்லை உங்க லைஃபுக்கோ வந்து வெல்கம் பண்ண போறீங்க. சம்திங் வேல்யூபிளான ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப நாளாக நீங்கள் மனசுக்குள்ளார அந்த ஆசை கனவுகள்லாம் இருந்தது உண்மைதான். அது வந்து ரியாலிட்டிக்கு நடைமுறைக்கே வந்து இப்போ தான் வருது. ரொம்ப நாளாக ஆசை வச்சுருந்தேன், திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு வழியில் எனக்கு அந்த மணி சோர்ஸ் வந்து ஏதோ ஒரு வழியில் நான் வாங்கிட்டேன். ஸோ எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல, எங்கேயோ ரேண்டமாக வந்துட்டு நிறைய பீப்புள் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துட்டு ஃபேவர் பண்ணும். சரிங்களா? ஐ டேக் ஒன் மோர். ஸோ வந்து ஃபைனான்ஷியல் விஷயங்கள்ல இருந்த போராட்டங்கள் விலகுது. அண்ட் ஆல்சோ லுக் அட் த எனர்ஜி, லுக் அட் த எனர்ஜி. ஃபயர் எனர்ஜி எப்படி இருக்காங்க. செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பயங்கரமா இருக்க போகுதுங்க. அது அந்த மெசேஜ் தான் ஆக்சுவலி நான் கொடுக்கவே வந்தேன். ஓகேவா? உங்களோட ஃபைனான்சஸ்ல இருந்து உங்களோட மோட்டிவேஷன் வரைக்குமே வந்துட்டு உங்களை சுத்தி இருக்கிற நபர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு உங்களை மைண்டை குழப்பிட்டு இருக்காங்க. அதாவது உனக்கு நான் நல்லது தான் சொல்றேன், இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நீ வந்துட்டு வேற விஷயங்கள் ட்ரை பண்ணு, உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சிருக்கீங்க, அந்த கோலை வந்துட்டு அவங்க ஃபுல்ஃபில் பண்ண விடாம வந்து அவங்களே தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு இது செட் ஆகாது, செட் ஆகிற விஷயத்த மட்டும் நீ பண்ணு, இதெல்லாம் உனக்கு கிடைக்காதுன்னு. ஸோ சொல்றவங்க வந்துட்டு ரேண்டம் பர்சன்லாம் கிடையாது. சொன்னது யாரு, சொல்லிட்டு இருக்கிறது யாரு, நீங்க ரொம்ப முக்கியமா நம்புற நபர். இந்த நபர் எனக்கு நல்லது செய்வாங்க, இந்த நபர் சொன்னா கரெக்டா இருக்கும், என்னை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, பாசமுடைய நபர்னு சொல்லிட்டு இருக்கிற நபர் தான் வந்து உங்களுக்கு எதிராக வந்து ஒரு இன்டென்ஷன் தான் வச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் கிளியர்லி வந்து சீன் ஆகுது இல்லையா? ஸோ லுக் அட் திஸ். இவ்வளோ நாளாக அவங்களோட பேச்சு கேட்டுக்கிட்டே மைண்ட் வந்துட்டு மெனிப்புலேட் ஆகிட்டே இருந்திருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட திறமைகள் வேலை விஷயத்திலையும் சரி, லைஃப் விஷயத்திலையும் சரி, ரிலேஷன்ஷிப் விஷயத்திலையும் சரி, நீங்கள் எடுத்த போட்ட எந்த எஃபர்ட்ஸுமே வந்து இப்போ யூஸே இல்லை. காரணம், நீங்கள் அந்த பர்சனோட பேச்சு ஓவராக கேட்டது தான்.
பட் திஸ் டைம் லுக் அட் திஸ் எனர்ஜி. யூ கோயிங் டு ஸ்டாப் எவ்ரி திங். நீங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து ஸ்டாப் பண்ண போறீங்க. எனக்கு தெரியும் நீ பேசாத, என்னோட லைஃப் என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னோட கோல் நான் கரெக்டாக தான் செட் பண்ணியிருக்கேன், இது எல்லாத்துக்கும் நான் டிசர்விங்கான ஒரு பர்சன் தான், எனக்கு தெரியும் நீ பேசாத. அந்த மைண்ட் செட் வந்துடும். உங்களுக்கு இந்த அட்வைஸ் கொடுக்குறவங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண போறீங்க. இந்த மாதிரி உங்கள் மைண்டை மெனிப்புலேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஸ்டாப் பண்ண போறீங்க. அந்த உறவு என் லைஃப்பில் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு என் கோல் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் 100% வரும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, உங்களோட ஃபிசிக்கல் எனர்ஜி, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாகும், ஃபைட்டிங் ஸ்பிரிட் பயங்கரமாகும். வா பார்த்தரலாம். அந்த மைண்ட் செட் வந்துட்டு உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நியூ பிகினிங்குள்ளே கொண்டு போக போகுது. சரி, நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸ் ரைஸ் ஆக போறீங்க, உங்கள் பேஷன் ரொம்ப அதிகமாக போகுது, அண்ட் உங்களோட கோல்னு ஒன்று வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, நிச்சயமாக ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. இந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு புது ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனை கூட வர வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த பொறுமைகள் வந்துட்டு மீறுறீங்க இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இட்ஸ் அ வெரி வெரி கிளியர் சைன் தாங்க. லுக் அட் த எனர்ஜி அண்ட் த பேஷன். ஸோ நல்ல செய்தி வருது உங்களை நோக்கி, அவ்வளோதான் சொல்ல முடியும். வெரி குட் நியூஸ். ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் விலகும், ப்ராப்பர்ட்டியில் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்குவீங்க, கெரியர் ஜாப் ப்ரமோஷன் வேணுமா, எஸ். உங்களோட ஹையர் அத்தாரிட்டி வந்துட்டு உங்களை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க, மட்டன் தட்டிட்டு இருக்காங்க, எஸ், அவங்கள ஆஃப் பண்ணுவீங்க. அண்ட் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸில் இருந்து இல்லை வந்துட்டு உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கூட வந்துட்டு உங்களை மெனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்க, இது செட் ஆகாது, இது சரி வராது, யூ கோயிங் டு ஆஃப் தேம், ஆஃப் பண்ண போறீங்க. சரி, ஐ குட் see the லெட்டர் எஸ். இந்த இடத்துல எஸ்ங்கிற லெட்டர் என்னால் பார்க்க முடியுது. ஸோ அந்த லெட்டர் சம்மந்தப்பட்டவங்க லெட்டர் இல்லை இனிஷியல் இல்லை சம்திங், அந்த நேம் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அவங்கள சார்ந்து வரும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த பர்சன் வந்து உங்களை வந்து மெனிப்புலேட் பண்ணி உங்களை யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுற பர்சன் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும். லைக் ஜிம் போகிறது, இல்லை வீட்டில் எக்ஸசைசஸ் பண்ணுறது, ஸோ இமேஜ் கான்ஷியஸாக இருக்கிறது, மற்றவங்களை தன்னை வந்துட்டு ஒரு பெரிய பர்சனாக பார்க்கணும்னு நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய நபர், லைக் ஃபிசிக்கலி கொஞ்சம் போல்டாகவும் வந்துட்டு இருப்பாங்க. நாலேஜபிளான பர்சன் ஆல்சோ. அவங்க ரொம்ப நாலேஜ் நிறைய வச்சுருப்பாங்க, எஸ்பெஷலி வந்துட்டு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், கான்டாக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல. ஸோ அந்த பர்சனாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு உதவியும் ஆரம்பத்தில் செஞ்சு அந்த உதவியை அவங்களும் யூஸ் பண்ணி உங்களை கீழே இறக்கி மேலே ஏறணும்னு நினைக்கிற நபர், அவ்வளோதான். கிளியராக சொல்லணும்னா அதுதான். அதுவே இப்போ தான் தெரிய போகுது ஒரு சில பேருக்கு. ஓகேவா? ஸோ பார்ப்போம் வேற என்ன மெசேஜஸ். ஓகே, King of Cups. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் அண்ட் கிளியர் மெசேஜாக தான் வருது. ஃபைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு யுவர் விஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இது ஒரு நல்ல சான்ஸ், சரிங்களா? இந்த சான்ஸை ஃபர்ஸ்ட் விட்டுறாதீங்க. பிகாஸ் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா வந்து, சரி, இது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப ஹார்டான ஒரு ஃபேஸாக இருக்கும். ஒரு புது தொடக்கத்துக்கு முன்னாடி ஒரு சில உண்மைகள் வெளியே வரப்போ கண்டிப்பாக அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? பட் ஆனால் இது ஒரு நியூ டோர் ஓப்பனிங் மாதிரி தான் வந்து இருக்கு. சி, திஸ் மிரர் என்ன அப்படின்னா, இட்ஸ் லைக் ஒரு ஒன் குட் போர்ட்டல், உங்களுக்கான ஒரு புது போர்ட்டல், விச் இஸ் புது தொடக்கங்கள் ஐ குட் சே. அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு நியூ டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெடி ஆகணும். ஸோ நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க, நின்றுட்டு வந்துட்டு உங்ககிட்ட நீங்கள் பேசுங்க, நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களாங்கிறத பாருங்க. ஸோ மோர் ஆஃப் நிறைய செல்ஃப் டாக் வந்துட்டு கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு புது விஷயங்கள் நீங்கள் நினைக்க வந்துட்டு அதுக்கான தொடக்கங்களும் வந்துட்டு வரும், ஓகேங்களா? ஸோ சரி, ஐ திங்க் ஃபைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் புது தொடக்கம் நல்லா தாங்க இருக்குது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு வெரி குட் நியூ சர்க்கிள் ஆஃப், அதாவது இந்த பர்சனை நீங்கள் விலகி வந்தீங்க அப்படின்னா ஒரு நியூ பீஸ்ஃபுல் நியூ சர்க்கிள் ஆஃப் பீப்புள் வந்துட்டு யூ வில் அட்ராக்ட். ஆக்சுவலி இருக்காங்க சம் ஒன் பிஹைண்ட் யூ.
உங்களோட கரண்ட் லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கு உதவி செய்யணும், எஸ்பெஷலி ஃபைனான்ஷியல் திங்லேயும் சரி, கரியர் ப்ரொஃபஷனல் சைட்லேயும் சரி உங்களுக்கு உதவி செய்யணும்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு அந்த பர்சனை பிடிக்கிறது இட் இஸ் இன் யோர் ஹேண்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ பைல் நம்பர் 1, தட்ஸ் ஆல். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு 222ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக யூனிவர்ஸ்க்கு சொல்லலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் பிளெஸ்ஸிங்ஸ் கார்டு எடுத்தீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் வந்திருக்கு பார்க்கலாம். ஸோ என்ன ஒரு புது தொடக்கம், நல்ல செய்தியோட ஆரம்பிக்குது. பைல் நம்பர் 2, ஓகே 2 வந்துருச்சு. பேலன்ஸ், ஸ்பிரிச்சுவல், ஹேவ் ஃபெய்த் இன் யோர் ட்ரீம்ஸ். பியூட்டிஃபுல். ஸோ இது வந்து ரியல் பிளெஸ்ஸிங் அப்படி தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எமோஷன் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு என் லைஃப்ல பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருக்குதானே தெரிய மாட்டேங்குது, நான் நிறைய செய்யறேன்ப்பா. ஒரு என் கூட வந்துட்டு நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்காங்க, நிறைய தெரிஞ்சவங்கன்னு இருக்காங்க. அவங்க நல்லது செய்யறதை விட நான் செய்யற நல்லது ஏகப்பட்டது நான் செய்யறேன். ஆனா அவங்க ஒண்ணுமே செய்யலைனாலும் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, எனக்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ஸோ இந்த மாதிரி எனக்கு உண்மையிலே பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குதாங்கிற கேள்விகளோடையே வந்து பைல் நம்பர் 2 இருக்கிறீங்க. இதுக்கு ஆராய்ச்சிகள் வேற பயங்கரமா பண்றீங்க. பட் உங்களுக்கு டிவைன் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு 100%, நோ டவுட் அட் ஆல். ஆனா இப்போ வந்துட்டு இந்த ஓவரா இந்த எமோஷனல் இருக்கீங்களா, அது மட்டும் வேண்டாம். ஓகே, ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் லைஃப்பில் வந்து எதுவுமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு உணர்வுகள் வரும். எமோஷன்ஸ்க்கு மட்டும் செக் வச்சுக்கோங்க. எமோஷன்ஸை மட்டும் உங்கள் லைஃப்பில் ரூல் பண்ண விட்டுறாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த டைமில் தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன? ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப், ப்ரேயர்ஸ், ஸ்ட்ராங்கான ப்ரேயர்ஸ், டிவைன் யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை, அண்ட் ஆல்சோ அட்ராக்டிங் அண்ட் ப்ராக்டிக்கல் மைண்ட் செட். என்ன சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறீங்களோ இதுவும் கடந்து போகும். திஸ் டூ ஷால் பாஸ். அந்த ஒரு சொல்கிற ஹேபிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே உங்களோட எமோஷனல் ட்ராமாக்கு இங்கே இடம் கிடையாது. இந்த ஹேபிட்டை வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பழக்கம், இந்த மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதே ஒரு டிவைன் சொல்கிற மெசேஜ் தான். உங்கள் லைஃப்பில் ஒரு புது ஸ்டார்ட் இருக்குதா அப்படின்னா இருக்கு. ஆனால் அந்த ஒரு ஸ்டார்ட், அந்த நியூ டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட இந்த எமோஷனல் ட்ராமாவை க்ளோஸ் பண்ணணும். இந்த டோரை க்ளோஸ் பண்ணாதான் அது ஓப்பன் பண்ண முடியும். அதுதான் யூனிவர்ஸ் சொல்ற ஒரு விஷயம். ஓகேவா? அண்ட் ட்ரீம்ஸ், உங்களோட கனவுகள் மேல நம்பிக்கை வைங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? சரி, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு புதிய தொடக்கம் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கு. ஆனால் அது என்ன அப்படின்னா ஸ்லோ ப்ராசஸா இருக்கு, அவ்வளவுதான். நீங்க இந்த எமோஷனல் ட்ராமா, இந்த தேவையில்லாத விஷயங்கள், அந்த டோரை க்ளோஸ் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நியூ டோர் ஓப்பன் ஆகும்னு சொன்னேன். ஸோ ஒரு சில பேருக்கு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் ரொம்ப இழுக்கும். ஒரு ஃபியூ மந்த்ஸ் இல்லை ஒரு ஃபியூ டேஸ் கூட அதிகமாகலாம். ஸோ அதுக்கு எப்போ க்ளோஸ் ஆகுதோ உங்களுக்கான ஒரு வெளிச்சங்கள், நியூ பிகினிங் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டைமில் வந்து என் லைஃப்பில் வந்து யாருமே இல்லை, புது பர்சன்ஸே இல்லை, நியூ ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, இவ்வளோ நாள் பேசினவங்க கூட இப்போ பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் இருக்கும் அப்படின்னா வந்து கவலைப்பட வேண்டாம். இந்த டைம் பீரியட் கொஞ்சம் சேலஞ்சாக இருந்தாலும் இது ஒன்ஸ் இதை நீங்கள் கடந்து வரப்போ எவ்ரி திங் சீம்ஸ் நியூ. உங்கள் லைஃப்பில் புது சர்க்கிளும் வருவாங்க, பழைய பேசாமல் இருந்த சர்க்கிளும் வந்துட்டு வருவாங்க. வர்றவங்க வந்துட்டு டெஃபினட்டாக உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு பர்சனாக தான் வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஸ்லோவான பிகினிங், ஸ்லோவான சேஞ்சஸ் வந்துட்டு உங்களால் டெஃபினட்டாக வந்து பார்க்க முடியும். பட் நம்பிக்கை இருக்கணும், ஃபெய்த் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? அதையும் நான் சொல்லிடுறேன். See, you are blessed actually. உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குதா, அது டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஓகே, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் பர்சன், லைக் ஒரு மதர்
எதர் உங்கள் மதர் இல்லைன்னா ஒரு மதர் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெமினைன் ஒரு ஃபீமேல் பர்சன் வந்துட்டு ரொம்ப 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 சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க. அண்ட் அவங்களோட அந்த எமோஷன்ஸ் அந்த பாசம் அப்படிங்கிறது வந்து உங்களை ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாகவே சம்டைம்ஸ் வச்சுருக்கோம். அதாவது வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மதர் சைடில் இருந்தோ சிஸ்டர் சைடில் இருந்தோ அந்த அன்பு பாசம்ங்கிறது கிடைக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரேண்டம்லி டிஃப்ரெண்ட் நியூ பர்சன்ஸ் மூலியமாக புது கான்டாக்ட்ஸ் மூலியமாக வந்துட்டு அந்த அன்பு பாசம்ங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு காமிச்ச பாசங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த வழியில் வந்து திருப்பி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு ஃபீலிங் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொடுக்கும். அண்ட் லுக் அட் திஸ் பியூட்டிஃபுல்லான கார்டு. சி இப்போ நீங்கள் வந்து இந்த டார்க்கான ஒரு ஃபேஸஸில் இருந்தாலும் கூட வந்துட்டு your future is good, your future is great, don't worry. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த விஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட ஃபியூச்சர் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் சரி என்னோட ஃபியூச்சர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ வந்துட்டு கரெக்டான பாத்தில் தான் இருக்குன்ற ஒரு தாட் மட்டும் வச்சுக்கோங்க. பிகாஸ் வெரி சூன் வந்து இந்த டார்க் ஃபேஸை கலந்து நீங்கள் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிரைட் ஃபேஸஸ்குள்ளார வந்துட்டு போக போறீங்க. உங்கள் டெஸ்டினி அதுதான். ஓகேங்களா? நீங்கள் உங்களோட எல்லா பிளெஸிங்ஸும் வந்துட்டு இந்த இடத்துல வந்து காமிக்கும். ஓகே? அண்ட் ஆல்சோ வந்துட்டு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்து ஹோப் மட்டும் விட்டுற வேண்டாம். ஓகே? நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ். என்ன சுச்சுவேஷன்ஸில் இருந்தாலும் பாசிட்டிவாக இருங்க. அந்த பேலன்சிங் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். See, got this beautiful meditation once again. See? அப்சல்யூட்லிங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பாதைகள் கடந்து வந்தப்புறம் நீங்கள் ஹீலிங் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை பற்றி லேர்ன் பண்ணுவீங்க. டிவினிஷன் டூல்ஸ் பற்றி லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக நிறைய படிப்பீங்க. கடைசியில் அந்த ஒரு ஃபீல்டையே தேர்ந்தெடுக்கவும் செய்வீங்க. ஓகே? நீங்கள் எதர் ஒரு மென்டராக இல்லை ஒரு ஹீலராக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் லைஃப்பில் லேர்ன் பண்ண எல்லா விஷயங்களும் வச்சு மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க. உங்களுக்கும் ப்ரொடெக்ஷனாக இருப்பீங்க. உங்கள் ஃபேமிலிக்கும் ப்ரொடெக்ஷனாக இருப்பீங்க. உங்களை நம்பி வரவங்களுக்கும் நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷனாக இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு நியூ ஜேர்னி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வாங்கின பிளெஸிங்ஸும் பேசும். அதை தாண்டி இன்னும் நிறைய பிளெஸிங்ஸ் ஆல்சோ வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதனால ஏதாவது ஒரு பயங்கள் கன்ஃபியூஷன்ஸ் நோ டவுட். அண்ட் இந்த நியூ ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பீப்புள் உங்களுக்கான ஒரு மக்கள் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுவீங்க. லைக் அவங்களும் உங்களோட சேர்ந்து வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக செலிப்ரேட்டும் பண்ணுவாங்க. உங்களோட எல்லா நல்லதுலையும் சரி எல்லா டஃப்லையும் சரி அவங்க உங்க கூட வந்துட்டு இருப்பாங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி. ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு டெஃபினெட்லி நல்லா தான் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து பொறுமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எமோஷனல் ட்ராமா இந்த எமோஷனல் கேம் இதெல்லாம் வந்து இந்த டைம் பீரியட்ல நடக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை மட்டும் கடந்து வந்துட்டு ப்ராக்டிக்கலான ஒரு மைண்ட் செட் ஸ்பிரிச்சுவலான ஒரு மைண்ட் செட்டோட இருந்தீங்க அப்படின்னா அப்சல்யூட்லி பிளெஸிங்ஸ் பேசும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கான ஒரு பாதையை காமிச்சாலும் சரி நீங்கள் போடுற எஃபோர்ட்ஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இல்லை நானே எந்த எஃபோர்ட்டும் போட மாட்டேன் தானாக வந்து மாறணும்னா மாறாது. உங்களுக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் வந்து கிடைக்கிற இந்த வாய்ப்புகளை வந்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு 111 111ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த யூனிவர்ஸ்க்கு என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லலாம். இல்லை எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குங்கிறவங்க ஐ எம் பிளெஸ்ட் அப்படிங்கிறது கூட வந்துட்டு டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். Pile number 3. Okay, so here comes a good changes. Finally, pile number 3, உங்களுடைய past எண்ட் ஆகுது. இப்போ உங்கள் கரண்ட் லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து
பாஸ்ட் பேட்டர்ன்ஸோ இல்லை பாஸ்ட் சம்மந்தமான விஷயங்களும் வந்துட்டு ரொம்ப ஓவராக வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. எது நடந்தாலுங்க என் லைஃப்பில் அது ஏதோ ஒரு வழியில் போய் அந்த பாஸ்டோட கனெக்ட் ஆகுது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இனிமேல் வந்து அந்த கனெக்ட் ஆகாது. அந்த பாஸ்டோடைய அந்த உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த அந்த பேட்டர்ன்ஸ் அதெல்லாமே வந்துட்டு பிரேக் ஆகும். புது எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். இப்போ முக்கியமா வந்து ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புரிஞ்சுதுங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க லவ் கொடுப்பீங்க, அவங்க லவ் ரிசீவ் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, பிரேக்கப் ஆகும், நோ கான்டாக்ட், அண்ட் தென் வந்துட்டு அவங்க நல்லா ஜாலியா இருப்பாங்க, நீங்க சஃபர் ஆவீங்க. ஸோ இந்த ட்ராமா தான் பாஸ்ட்ல இருந்து உங்க லைஃப்ல நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கும். மறுபடியும் நான் இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க போனா கூட இதே ட்ராமா தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சோஃபார். ஸோ ஒரு ட்ரூவான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் வந்துட்டு இன்னும் நீங்க ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. எப்பயுமே கிவர் தான். அதாவது உங்க ஹார்ட் சக்கராவை எப்படி ஹெவியா யூஸ் பண்ணணும் மற்றவங்களுக்காக அப்படிங்கறத உங்ககிட்ட கேட்டாதான் வந்து நல்லா அருமையா சொல்லுவீங்க. உங்க ஹார்ட் சக்கரா வச்சுட்டு நீங்க உங்க லைஃப்ல எதையும் அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க, உங்க லைஃபுக்கு எதையும் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஆனா அதை எடுத்துட்டு போய் மத்தவங்களுக்கு யூஸ் பண்ணி அவங்கள வாழ வச்சிருவீங்க. கடைசியில நீங்க சஃபர் ஆயிட்டு வரீங்க. இதுதான் வந்து பைல் நம்பர் 3 பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு ஸ்மைலிங்கான ஒரு ஃபேஸ் வந்துட்டு வச்சுட்டு நீங்க உங்களே வந்து ஹர்ட் பண்ணிக்குவீங்க. ஆனா யாருக்கும் தெரியாது ஹர்ட் ஆகுறீங்க. நீங்க யார் உங்களை காயப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு கூட தெரியாது அவங்களாலதான் ஹர்ட் ஆகுறீங்க. ஏன்னா நீங்க காமிச்சிக்க மாட்டேங்கிறீங்க அவ்வளவுக்கும். அவ்வளவு ரொம்ப நல்லவங்க பைல் நம்பர் 3. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா அது ஏன் உங்களுக்கு யூஸ் பண்ணல? கடைசியில் யார் சஃபர் ஆகுறா? ஓகே, ஸோ செல்ஃபிஷா கொஞ்சம் இருக்கலாமே, தப்பு இல்லையே. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க செல்ஃபிஷா இருக்கணும்ல. ஓகே, ரொம்ப யூஆர் குட் எனஃப் தான், இல்லைன்னு சொல்லல, நல்லவங்க தான். பட் ரொம்ப ஓவரா வேண்டாமே. அது உங்களை வந்து பாதிக்குதுன்னா அந்த அளவுக்கு போகணுமா? தட்ஸ் அ கொஸ்டின் இல்லையா? உங்க ஹார்ட் சக்கராவை எவ்வளவு காயப்படுத்துவீங்க? எவ்வளவு ஏமாற்றங்களை நீங்க உங்களுக்கே கொடுத்துட்டு இருப்பீங்க? உங்க சோல் பாதிக்காதா? ஃபைல் நம்பர் 3. எனிவே, இந்த டைம்ல வந்துட்டு அந்த பாஸ்ட் கூடிய அந்த பாண்டிங் கட் ஆகுது. மறுபடியும் திருப்பி போயிடாதீங்க. சூழ்நிலைகள் மாறும், சரிங்களா? ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் எந்த பாண்டிங்கா வேணா இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்ல ஒரு சிப்ளிங்காக இருக்கலாம், இல்ல ஒரு சூசன் ஃபேமிலியாக இருக்கலாம், இல்ல ஒரு மதர் ஒரு ஃபாதர் ஃபிகராக இருக்கலாம், இல்ல ஒரு பார்ட்னரா கூட வந்து இருக்கலாம். அந்த உறவுகள் மேல உங்களுக்கு மறுபடியும் நம்பிக்கை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் அவங்க உண்மையான ஒரு லவ், உண்மையான பாசம்ங்கிறத காமிப்பாங்க. இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு பாசம் இருக்கும். அவ்வளோ அன்பு காமிப்பாங்க. உங்களோட உண்மையான மனசை புரிஞ்சு வர நபரா இருப்பாங்க. ஓகே, ஸோ உங்களோட அந்த பாஸ்ட் எண்ட் ஆகுது. மறுபடியும் நீங்க போயிட்டு வந்து அந்த பாஸ்ட் விஷயங்களை கொண்டு வராதிங்க. ட்ரஸ்ட் இம்பார்ட்டன்ட். பைல் நம்பர் 3. லைஃப்ல எத்தனை புது தொடக்கம் வந்தாலும் சரி, நீங்க நம்பினா மட்டும்தான் அந்த புது தொடக்கமே உங்களுக்கு இருக்கும். ஓகே, so finally you're moving forward. Pile number 3. You're moving forward. ஓகே, see look at this beautiful. ஸோ உங்களோட ட்ரீம் லைஃப்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க. சரி, அது ஒரு ஃபேண்டசியாக கூட வந்து இருக்கட்டுமே. பட் என்ன அப்படின்னா வந்து அந்த ட்ரீம் லைஃப்குள்ளார போவீங்க. சரி, நான் சொன்னேன்ல இந்த நியூ சரௌண்டிங்ஸ்ன்னு சொல்கிறவங்க. ஸோ இந்த நியூ பர்சன் பார்த்தீங்கன்னா உங்களை அழகாக இந்த ட்ரீம் லைஃப்குள்ளே கொண்டு போவாங்க. அதாவது நிறைய விஷயங்கள் இவ்வளோ நாட்களாக வந்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்கள் மேலே பாசம் வைக்கிறவங்க எதை கேட்டாலும் கொடுப்பீங்க. உங்களோட எந்த பொருளையுமே கொடுப்பீங்க, என்ன உதவிகளும் செய்வீங்க. ஆனா நீங்க எதையுமே இது வரைக்கும் ரிசீவ் பண்ணல. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க தெரியாத அளவுக்கு நிக்கிறீங்க. பிகாஸ் அவ்வளவு கொடுத்தாச்சு, என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, கேட்கவும் முடியல. ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியல. ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் அந்த நியூ பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபேண்டசிங்கிற ஒரு இதுக்குள்ள கொண்டு போவாங்க. நிறைய விஷயங்கள் மேலே ஆசைகள் இருக்கும். ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரியே, ஒரு டாய்ஸ்ல இருந்து அந்த பார்பி மாதிரியான ஒரு ஒரு கார்ட்டூன்ல அந்த மேஜிக்கல் அனிமேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். அதில் நிறைய பர்ச்சேசிங் வந்து பண்ணுவீங்க. So you will receive more gifts. Gift எல்லாம் ரிசீவ் பண்ணுவீங்க, that's for sure. And look at this, you're beautiful, confident. See, அதாவது ரொம்ப கான்ஃபிடென்ட் அதிகரிக்குங்க.
உங்கள் மேலே நம்பிக்கைங்கிறதே நீங்கள் எப்போ இந்த பாஸ்ட் விஷயங்களை விட்டுட்டு இந்த புது பர்சன்ஸ் இந்த புது விஷயங்களுக்குள்ளே வரீங்களோ உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் என்ன வேணால் என்னால் சாதிக்க முடியும். நான் ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டேன்னா அந்த விஷயம் எனக்கு கிடைக்கிற வரைக்குமே நான் போராடுவேன். எனக்கு அதுக்கான நம்பிக்கைங்கிறது வரும். உங்களோட லக்கில் இருந்து உங்களோட அந்த தைரியம்ல இருந்து அந்த நம்பிக்கை கான்ஃபிடென்ட் எல்லாம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ஒரு நியூ ஜேர்னிலே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத இருக்காது. உங்களை டிபெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களோட திறமைகளை வெளியில காமிக்க ஆரம்பிப்பீங்க. மற்றவங்க பயப்படுற மாதிரியும் ஆச்சரியப்படுற மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜேர்னியில் நீங்கள் நல்லா தான் இருக்கு, ஆனால் வார்னிங்ஸும் இருக்கும். ஏன்னா பைல் நம்பர் 3க்கு வார்னிங் கொடுக்கல அப்படின்னா சரிப்பட்டு வராது. ஏன்னா நீங்கள் ரொம்ப கிவருங்கிறனால சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இலூஷன்ஸ்குள்ளே போயிடாதீங்க. ஒரு லிமிட் பவுண்டரிஸ் இருக்கணும். பைல் நம்பர் 3க்கு ஒரு கீ பாயிண்டே பவுண்டரிஸ் இல்லை. பவுண்டரிஸ் வேணும். அண்ட் ஆல்சோ இலூஷன், ஸ்டாப் யுவர் இலூஷன். டூ மச் ஆஃப் இலூஷன்ஸ், கற்பனைகள் பயங்கரமா. அப்பா ஒரு கதை எழுத சொல்லுங்க, பைல் நம்பர் 3 சூப்பராக எழுதுவீங்க. அவ்வளோ ஃபேண்டசி வரும், அவ்வளோ கற்பனைகள் வரும். ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு அனிமேஷன் மூவிஸ்லாம் எவ்வளோ கற்பனைகள் நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கு. அந்த மாதிரி அழகா எழுதுற அளவுக்கு பைல் நம்பர் 3 பயங்கர ஒர்த்தான பர்சன். உண்மையிலே இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பைல் நம்பர் 3 அவ்வளோ ஒரு இலூஷன்ஸ் உடைய நபர் தான் நீங்கள்லாம். ஸோ கேர்ஃபுல், ஓகேவா? ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். சரி, நீங்கள் ரொம்ப டூ மச்சாக இருக்கீங்க எல்லாத்துலேயும், ரொம்ப டூ மச். அதுதான் பிரச்சனை. Okay, so pile number 3, absolutely the old relationship, past relationship is ending. Toxic in the name of love. லவ்ங்கிற பேர்ல டாக்ஸிக்காக இருக்கிறவங்க, மெனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, மைண்டை ஏமாத்திட்டு அவங்களெல்லாம் விலகிறதுக்கான நல்ல சான்சஸ் வந்தாச்சு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கிளென்ஸ் யுவர் செல்ஃப், மைண்டை ரெஃப்ரெஷ்ஷாக வைங்க. அண்ட் இந்த நியூ ஜேர்னிக்குள்ளார போகலாம். அண்ட் இந்த நியூ ஜேர்னிக்குள்ளார போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பழைய விஷயங்களை தள்ளி வச்சிருங்க. இல்லை, நான் எல்லாம் அந்த பழைய மைண்ட் செட்டோடய தான் நான் போவேன், பழைய எக்ஸ்பீரியன்சஸ் அந்த மைண்ட் செட்டு தான் என் மைண்டில் இருக்குது, அதோடய தான் நான் புது ஜேர்னிக்குள்ளார போவேன் அப்படின்னா நியூ ஜேர்னியில் போவீங்க. ஆனால் மறுபடியும் ஏமாற்றத்தை மட்டும்தான் சந்திப்பீங்க. பிகாஸ் மைண்ட் செட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பைல் நம்பர் 3, ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 3 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 555ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி ஐ எம் ரெடி டு டிரான்ஸ்ஃபார்ம் மை செல்ஃப், இல்லைனா என்ன ஒரு விஷயம் யூனிவர்ஸ்க்கு சொல்லணுமோ தாராளமாக சொல்லலாம். பைல் நம்பர் 3 இட்ஸ் அ வெரி குட் ஸ்டார்ட்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வாட் எவர் இட் இஸ், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுறாதீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த தைரியம், அந்த ஒரு செல்ஃப் பிலீஃப், உங்கள் மேலே நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை இந்த புது தொடக்கத்துக்கு நிறைய லக்கையும் கொண்டு வரும், நிறைய எதிர்பார்க்காத விஷயங்களையும் கொண்டு வரும். ஓகேவா? ஸோ லைஃப் ஓவர் நைட்ல எப்படி மாறணும் அப்படிங்கறது பைல் நம்பர் 3 கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைல்ல குவைட் டிஃப்ரெண்ட் யூனிக் மெசேஜஸ் பார்த்தாச்சு. தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் டீடைல் இருக்கு. நன்றி.